அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது நமக்கு நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, அதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மாதம் புதன் 3 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க. இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறேன். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 19ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். வக்ரகதியில் நிவர்த்தியாகி போகிறார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் அத்தனை கிரகங்களும் 2 ராசியில் குறைஞ்சது இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறது நம்ம எல்லோருடைய லைஃப்லையுமே ஏதோ ஒரு சேஞ்சஸ் அல்லது எல்லாம் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை முதல்ல மனசில் வச்சுட்டு பலன்களுக்கு பாருங்கள் அல்லது கேளுங்க. அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் ராசியில் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி இருக்கிறது முதல்ல ஏற்கனவே 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கிறீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் வருமானங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எதுவுமே பெருசாக கையில் நிற்கலைன்னா இந்த மாதம் அதெல்லாம் நிற்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் இருக்கிறது. கூடிய வரைக்கும் இந்த மாதம் பேச்சை குறைங்க. தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். அனாவசியமாக யார்ட்டையும் வாயை விட்டுட்டு பின்னாடி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதீங்க. இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2ஆம் இடம் பேச்சு. ஸோ அதனால் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஏற்கனவே சனி பகவான் பார்த்துட்டே இருப்பார். குறிப்பாக இந்த மாதத்தில் செவ்வாயும் 21ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே வர்றார். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. என்னெல்லாம் லைஃப்பில் உங்களுக்கு எய்ம் இருந்ததோ உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணணும், எஃபர்ட் எடுக்கணும். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம். வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விஷயம். அதையெல்லாம் நீங்கள் பெருசாக தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இறை அருளால் உண்டு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்த அருள் புரிவார். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அத்தனை விதமான தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் யாரோட தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக நீங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர்லாம் வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத ஜேர்னி இருக்குது. அல்லது அந்த ஜேர்னி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் நம்மளுடைய உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க, இட மாற்றங்களை எதிர்பார்த்தீங்க அல்லது ஊர் மாற்றங்களை எதிர்பார்த்தீங்க, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது 19ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, 19ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிங்களோ உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிளியர் ஆயிரும் 19ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை உங்களுக்கு பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் உங்களுடைய சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கான ரெகக்னைஸ் 19ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குது.
ஆக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் குரு 19ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருப்பார். 10 உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் நல்லா இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் வேலையில் மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவராக நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அது வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 19ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும். அது இல்லாமல் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ், இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் வேலை மாற்றம், இடமாற்றம், வேலையின் காரணமாக ஊர் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். அதே உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ரொம்ப ஒரு சாதகமான விஷயம். இந்த மாதம் 12ஆம் தேதி உள்ள சனி பகவான் வக்கரம் முடிஞ்சிருது. இல்லைன்னா வக்கரம் இன்னுமே கொஞ்சம் அதிகப்படியான நமக்கு நோய்களையும் கடன்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய தொழில், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. அதே உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே நல்ல ஏற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிஸ்னஸில் லாபத்தை அடைவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணுறவங்க, குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் டிலே ஆகிருக்கு, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது எப்பொழுது நடக்கும் தெரியலை, இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டு. இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பாஸ்போர்ட், வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கார்த்திகை 21க்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்கள் தொடர்பு, அவர்களால் ஏற்றம், அவர்களால் முன்னேற்றம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கிறதுனால தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தோற்றம், அவசரப்பட்டு பெருசாக எனி ஸ்பெக்குலேஷன் கவனம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமார். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் என்று இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி, கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் சனி 8ஆம் இடத்தை பார்க்குறது, சர்ஜரியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நீங்கள் எங்கெல்லாம் தன்வந்திரி இருக்கார் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.